எனக்கு ஒரு நம்முடைய கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டராக பணியாற்றி எனக்கு 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தருமபுரியில போட்டி வைத்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை வணங்குகிறேன். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் என்ற பதவி தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த ஊரிலே பிறந்தவர் நான். கிருஷ்ணகிரி மாவட்டம், அதற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என் கரூரிலே போட்டி பெற வைத்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற செய்து வாஜ்பாயினுடைய அரசிலே மத்திய அமைச்சராக ஆக்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலில் மாபெரும் பதவி பெற்ற ராஜாஜி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார், முதலமைச்சராகவும் இருந்தார். அதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் பிறந்த எனக்குத்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா உங்களால், தொண்டர்களால், புரட்சி தலைவர் அம்மாவர்களால், புரட்சி எம்ஜிஆர் அவர்களால் மத்தியிலே ஒரு அமைச்சராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு சரித்திரத்தை கொடுத்தது நம்முடைய இந்த மன்னாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிறந்த நான் ராஜராஜ அவர்கள் வைத்த அந்த போன்ற பதவியை அடுத்ததாக நான் மத்திய அமைச்சராக நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் வைத்த அந்த பதவி, சட்ட அமைச்சர் என்ற பதவியை மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை தந்தது புரட்சியாளர் அம்மா அவர்கள். இந்த ஒரு மண்ணில பிறந்தவர்களுக்கு அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தை பார்த்தது என்றால் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், அடுத்து அத்வானி அவர்கள், மூன்றாவது மனோஜ் ஜோஷி அவர்கள், நான்காவது ஜான் பெர்னாண்டஸ், அடுத்தது தம்பிதுரை என்ற எனக்கு அந்த பதவி. ஐந்தாவது அறிக்கையிலே மத்தியிலே இந்தியாவை ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை தந்தது அனைத்து இந்திய அண்ணாவின் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். அம்மா தான் வாய்ப்பை தந்தார்கள். மீண்டும் இந்திய பர்கூர் தொகுதியிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2001, 2006. 2000 வெற்றி பெறும் பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக என்னை பதவி தந்தார்கள். முதலில் அம்மா அவர்கள் இங்க பிரதமர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார்கள். அந்த நேரத்தில் இதே பர்கூரில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற அவர்கள் 2வது முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்னை இந்த பர்கூர் தொகுதி சார்ந்த எனக்கு மீண்டும் 2001 மந்திரி பதவி தந்து அழகு பார்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களை மறந்துவிட முடியாது. மீண்டும் புரட்சி அம்மா அவர்கள் கரூர் நாடாளுமன்ற வெற்றி பெற செய்து துணை சபாநாயகர் மீண்டும் ஒரு பதவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்தார்கள். அதே பதவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மோடி அரசாங்கத்திலே எனக்கு 2014 2019 வரையில் நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் பதவி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களுக்கான சாதாரண தொண்டன் தான். பிறகு மீண்டும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020 நாடாளுமன்ற பணியாற்றுவதற்காக மக்களவையினுடைய உறுப்பினராக நாடாளுமன்ற பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தந்தவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலெக்டர் பொதுச் செயலாளர். மீண்டும் எளிய தொண்டன் இந்த பகுதி சார்ந்த எனக்கு நாடாளுமன்ற பணியாற்ற வேண்டும் என்று 2026 இந்த ஆண்டிலே மீண்டும் ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு எனக்கு நம்முடைய பகுதியை சார்ந்த இந்த பர்கூர் பகுதியை சார்ந்த இந்த சிந்தம்பள்ளியை சார்ந்த பர்கூர் சட்டமன்றத்தை சார்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த எனக்கு மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அவருக்கு என மனமார்ந்த நன்றியை உங்களுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்காக நம்பி எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சராக பணியாற்றியவர் மீண்டும் 2026 நடைபெறும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தோட முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக பாடுபடுவதற்காக இந்த பதவி எனக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பணியாற்றுவதற்கு மட்டுமல்ல, பல பகுதியில் பணியாற்றி கழகத்தை வெற்றி பெற செய்து 210 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன்.
இந்த அளவுக்கு எழுச்சியோடு வருகின்றோம் என்றால் காரணம் இந்த இயக்கம், நம்ம வளர்த்த இயக்கம், ஏழைகளுக்காக பாடுபட்ட இயக்கம், புரட்சித்தால் உருவாக்கிய அந்த இயக்கம். இவர் கை காட்டுகின்றார் இரட்டைகளை, அந்த இரட்டைகள் தான் வெற்றி இரட்டைகளை. அந்த இரட்டைகளை தான் எடப்பாடி பழனிசாமி கையில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் என்பிருந்தது, அம்மா அவர்களிருந்து மீண்டும் இந்த இரட்டைகளானது புரட்சியர் கை காட்டுகின்றாரே, அந்த இரட்டையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்போது தந்திருக்கின்றோம். சாதாரண விவசாயத்தை கொடுத்த பிறந்தவர். அவர் பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சி அம்மா பிறகு பொறுப்பேற்று நல்ல ஒரு ஆட்சி நடத்தினார். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அலங்கோலம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று வருவது பார்த்தால் நம்மளுடைய சாலைகளை அடைத்து விட்டார்கள், என்னுடைய காரை நிறுத்தி விட்டார்கள். போகக்கூடாது என்ற ஏன் உதயநிதி வராரா? அதுக்காக. உதயநிதி என்னங்க, முதலமைச்சரா இல்ல பிரதமரா? நாட்டு பிரதமரா? துணை முதலமைச்சரோட சாதாரண அந்த போஸ்டே கிடையாது. முதலமைச்சர் ஒண்ணுதான், அது ஒரு கேபினெட் மெம்பர் அந்தஸ்து தான் அந்த கொடுத்திருக்காங்க அவருக்கு, துறைத்தமை. அந்த ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் அவருக்கு தர வேண்டிய அவருக்கு தரது பிரதமருக்கு தருவது போன்ற ஒரு போலீஸ்காரங்க டிராபிக் கண்ட்ரோல் பண்றாங்க. என்னோட எம்பி கார விடமாட்டேன்ட்டாங்க. நேற்று வரும்போது நான் குப்பத்திலிருந்து வரும்பொழுது வச்சாங்க. பிறகு பேச இப்படி வந்து இந்த அலங்கோல ஒரு ஆட்சி ஒரு சாதாரண ஒரு நேற்று பிறத்த சொல்லுவாங்களே இல்லைன்னு சொல்லுவாங்களே, சொல்றாங்க மற்றவங்கள சொல்லுவாங்க நேற்று அது அந்த அந்த அளவுக்கு இந்த தன்னுடைய குடும்ப அரசியல் உருவாக்குவதற்காக இந்த எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்ற உதயநிதிக்கு முதலமைச்சர் இல்ல பிரதமருக்கு தருகின்ற அந்த வசதிகளை தந்து அதுபோல போலீஸ் துறையான தலையிட்டு துஷ்பிரயோகம் செய்து கொண்டு மக்களுக்கு இடைஞ்சலை சொல்லிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த குடும்ப அரசியல், இந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சாதாரண என்னோட எம்பி காரர்கள் நிறுத்துகிறார்கள் என்றால் இந்த சாதாரண மக்களுக்கு என்ன தொல்லை கொடுப்பார்கள் சிந்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த அலங்கோல ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் என்னதான் ஸ்டாலின் சொன்னாலும் உதயநிதி ஊரெல்லாம் சுற்றினாலும் மக்கள் மனதிலே இருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், அவரை விழுந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த இரட்டையில தான் மக்கள் மனதில் இருக்கிறது. அந்த தான் எடுபெறும். இந்த குடும்ப அரசியல் மட்டுமல்ல, போதை பாரது, பிறகு சட்டம் ஒழுங்கு, பெண்கள் கற்பழிப்பு, அதுவும் குறிப்பாக பார்த்து தூத்துக்குடியிலே சாதாரண படிக்கின்ற பிளஸ் பண்ண கூட கற்பழித்து கொலை செய்கின்ற கொலைப்பாதக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை தூக்கறிவதற்காகத்தான் நாம பாடுபட வேண்டும். ஏனென்றால் ஜனநாயக நாட்டிலே குடும்ப அரசியல் கூடாது, கொலை விரசி அரசியல் கண்ட அரசு அந்த ஆட்சி ஒழிய வேண்டும். அந்த ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் எனக்கு தந்த இந்த ஒரு வாய்ப்பானது இது உங்களுக்கு தந்த ஒரு வாய்ப்பாக உங்கள் சார்பாகத்தான் நான் பணியாற்றி தந்திருக்கிறேன். எனக்காக கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் எனக்கு தந்திருக்கிற 6 ஆண்டு பணியாற்றி தந்தால் அது நீங்கள் பணியாற்றுவது போல்வதான். உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வது, உங்கள் எண்ணங்களை செய்வதற்கு மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்களே. அம்மா அவர்கள் சொல்ற 100 ஆண்டு காலமானால் அனைத்து இந்திய அண்ணாதான் தான் தமிழ்நாட்டை ஆளும் என்று சொன்னார்களே, அதை ஆளுவதற்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு பணியாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்ததற்கு உங்கள் சார்பாகவும் நம்முடைய பர்கூடு சேஜப் இந்த பகுதியின் சார்பாகவும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை அவர் பொற்பாதங்கள் அறிவித்து எனக்கு சிறப்பான இந்த வரவேற்பு தந்தலுக்கு உங்களில் ஒருவராக மீண்டும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த இங்கு சிறப்பான வரவேற்பு உங்களுக்கெல்லாம் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.